ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு சப்பாத்தியோட சாப்பிட அல்டிமேட்டான சூப்பர் வெஜ் ரெசிபி பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம்னு 1 by 1 போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஆல்ரெடி ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டர் பீன்ஸையும் ராஜ்மாவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூளையும் போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து இல்லைனா ஹாஃப் டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம். இது கூட சாப்பிட்றதுக்கு சாஃப்டான சப்பாத்தி வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நாம் போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நாம் கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருக்கிறது தான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூடான சப்பாத்தியோட சூப்பராக வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிக்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.